நேற்றைய தினம் நேபாள் டிபெட் பார்டர்ல ரசுவா மாவட்டத்தில் போட்டோகசி நதியில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தினால இது வரைக்கும் 359 பேர் வந்து இறந்துருக்காங்க. 800க்கும் மேற்பட்டவங்களை வந்து இன்னும் தேடிக்கிட்டு இருக்காங்க, கண்டுபிடிக்க முடியல. இதில் வந்து எப்படின்னா வெறும் நேபாளை சேர்ந்தவங்க மட்டும் இல்லை, இந்தியாவை சேர்ந்தவங்க, அமெரிக்காவை சேர்ந்தவங்க, கனடாவை சேர்ந்தவங்க, இந்த மாதிரி பல பேர் வந்து அங்கே வந்து மாட்டியிருக்காங்க. அந்த டூரிஸ்ட் பயணிகள்லாம் ஏன் வந்தாங்க அப்படின்னா, அது வந்து கைலாச யாத்திரை போகிற வழி. அதனால தான் அங்கே போய் அவ்வளோ பேர் வந்து மாட்டினாங்க. இதில் என்ன அப்படின்னா, அந்த பெருவெள்ளம் ஏற்பட்டதுக்கான ரீசனை வந்து இன்னைக்கு வந்து யூகிச்சு வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஹிமாலயாஸில் வந்து இது வரைக்கும் ஒரு 3600 பனிப்பாறை ஏரிகள் வந்து இருக்கு. அதில் வந்து ஒரு 40 கிட்ட ஏரிகள் வந்து ஆபத்தானது அப்படின்னு ஆல்ரெடி ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு 21 பனிப்பாறை ஏரிகள் வந்து எங்கே இருக்குன்னா டிபெட்டில் தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பனிப்பாறை ஏரி வந்து உடஞ்சி அது வந்து டேமெல்லாம் தாண்டி அந்த பெருவெள்ளம் வந்து பல ஊர்களை, பல கடைகளை, பல வணிக நிறுவனங்களை, பல கட்டிடங்களை, அப்புறம் அவங்க போகிற வழியை, இந்த மாதிரி வந்து யாருமே தப்பிக்கவே முடியாத அளவுக்கு அந்த வெள்ளங்கள் ஏற்பட்டு வந்து பல உயிர்கள் வந்து உயிரிழப்பு ஏற்பட்டதுக்கான காரணமாக வந்து இருந்திருக்கு. இதில் என்ன அப்படின்னா, இப்போ வேற சைனா வேற வந்து சொல்லியிருக்காங்க. சைனா நேபாள் பார்டரில் உள்ள இன்னொரு இடத்துலையும் வந்து இதே மாதிரி இயற்கையாக வந்து ஏற்பட்ட இயற்கையே வந்து ஒரு ஏரி மாதிரி வந்து இருக்கு. அதுவும் வந்து இன்னொரு 72 ஹவர்ஸில் அது ஓவர்ஃப்ளோ ஆகி அந்த தண்ணி இல்லாமல் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. நேபாள் இன்னும் ஒரு பெருவெள்ளம் ஏற்பட போகுது அப்படின்னு வேற எச்சரிச்சிருக்காங்க. இது எல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு படிப்பினை. எப்படி படிப்பினை அப்படின்னா, ஏன்னா அடுத்த வருஷம் வந்து எல்னினோ வரப்போகுது, இந்த வருஷம் எண்டில் எல்னினோ வரப்போகுது அப்படிங்கிறாங்க. அப்போ எல்னினோனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி பெருவெள்ளம் ஏற்படும், அப்புறம் வந்து வறட்சி ஏற்படும், அதிகமான வெயில்லாம் ஏற்படும் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் இதில் வந்து ஒரு வெள்ளம், அதாவது எப்படின்னா பெரிய மழை பெய்யலை, இல்லை வந்து பெரிய வெயில் அடிக்கலை, இருந்தாலும் வந்து ஒரு என்ன சொல்றது, அந்த பனிப்பாறை உடஞ்சி அதனால ஏற்பட்ட பெருவெள்ளத்தினால இவ்வளோ அழிவுகள் வந்து ஏற்பட்டிருக்கு. நம்மளும் வந்து அந்த மக்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி இயற்கை நிகழ்வுகள்லாம் ஏற்படுறப்ப நம்ம முன்னாடி வந்து கவர்மெண்ட்டே வந்து நம்மளுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து நம்மளை வந்து பாதுகாக்கணும். ஆனால் இந்த இடத்துல வந்து யாருமே வந்து ப்ரெடிக்டே பண்ணலை இது மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால முன்னாடி யாருக்குமே வந்து முன்னெச்சரிக்கையாக எதுவுமே வந்து சொல்லலை. அதுதான் இவ்வளோ உயிரிழப்புகள் ஏற்பட்டதுக்கான ரீசன். நேபாள் மக்களுக்காக நம்மளும் வந்து நம்மளோட ப்ரேயர்ஸை வந்து சொல்லுவோம். இன்னும் நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. அவங்களாம் சீக்கிரமாக வந்து உயிரோட கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறோம். தேங்க்ஸ் கைஸ்.